மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 21 வார்டு உறுப்பினர்களில் 19 பேர் கலந்து கொண்டனர். நகராட்சி ஆணையாளர் ரகுராமும் கலந்து கொண்டார். கூட்டத்தில் வனவிலங்கு தொந்தரவு குறித்து உறுப்பினர்கள் கவலை தெரிவித்தனர். யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும், பள்ளி சத்துணவு மையம், ரேஷன் கடைகளை இடித்து சேதப்படுத்துவதாகவும் கூறினர். இரவு நேரங்களில் குடியிருப்புகளுக்குள் நுழைவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். வனவிலங்கு மனித மோதலை தடுக்க அனைத்து பகுதிகளிலும் தெருவிளக்கு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடங்களில் கழிப்பறை, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை நகராட்சி மூலம் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். நல்லமுடி பூஞ்சோலை செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும், ஊசிமலை எஸ்டேட் முதல் வெள்ளமலை மட்டம் எஸ்டேட் வரை 13 கிலோமீட்டர் சாலையை பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். சோலையார் அணை பகுதியில் குடிநீர் தொட்டி கட்டுவது, உருளிக்கல் எஸ்டேட் பகுதியில் சத்துணவு மையம், பேருந்து நிறுத்தம், ரேஷன் கடைகள் கட்டுவது போன்ற கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். 9வது வார்டு உறுப்பினர் மகுடீஸ்வரன் மற்றும் 15வது வார்டு உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கடந்த 3 ஆண்டுகளாக வால்பாறையில் வளர்ச்சி பணிகள் எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினர். பொதுமக்களுக்கு வளர்ச்சி பணிகள் செய்தால்தான் மீண்டும் திமுக ஆட்சி வர முடியும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகரமன்ற கூட்டம் பரபரப்படைந்தது. 5வது வார்டு உறுப்பினர் கவிதா தனது வார்டில் 24 மணி நேரமும் தெருவிளக்கு அணையாமல் எரிவதாகவும், இதனால் மக்கள் வாட்ஸ்அப்பில் மீம்ஸ் உருவாக்குவதாகவும் தெரிவித்தார்.